1. இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஏ. ஹரப்பா. பி. மொஹஞ்சோதாரோ. சி. லோதல். டி. காலிபங்கன். பதில் ஏ. ஹரப்பா. விளக்கம் 1921 இல் ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அதிகம் பயன்படுத்திய உலோகம் எது? ஏ. இரும்பு. பி. தாமிரம். சி. வெள்ளி. டி. தங்கம். பதில் பி. தாமிரம். விளக்கம் சிந்து மக்கள் தாமிரம் மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தினர். 3. வேத காலத்தின் மிக பழமையான வேதம் எது? ஏ. யஜுர்வேதம். பி. சாமவேதம். சி. அதர்வண வேதம். டி. ரிக் வேதம். பதில் டி. ரிக் வேதம். விளக்கம் ரிக் வேதம் உலகின் மிக பழமையான நூல்களில் ஒன்றாகும். 4. புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏ. மகாவீரர். பி. கௌதம புத்தர். சி. அசோகர். டி. சந்திரகுப்தர். பதில் பி. கௌதம புத்தர். விளக்கம் கௌதம புத்தர் புத்த மதத்தை நிறுவினார். 5. சமண மதத்தை நிறுவியவர் யார்? ஏ. மகாவீரர். பி. பார்சுவநாதர். சி. கௌதம புத்தர். டி. அசோகர். பதில் ஏ. மகாவீரர். விளக்கம் மகாவீரர் சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரர். 6. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? ஏ. அசோகர். பி. பிந்துசாரர். சி. சந்திரகுப்த மௌரியர். டி. ஹர்ஷர். பதில் சி. சந்திரகுப்த மௌரியர். விளக்கம் கி. மு. 322 இல் மௌரிய பேரரசை நிறுவினார். 7. கலிங்க போருக்கு பிறகு புத்த மதத்தை ஏற்ற மன்னர் யார்? ஏ. சந்திரகுப்தர். பி. அசோகர். சி. கனிஷ்கர். டி. சமுத்திரகுப்தர். பதில் பி. அசோகர். விளக்கம் கலிங்க போரின் கொடூரத்தைக் கண்டு அசோகர் புத்த மதத்தை ஏற்றார். 8. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. சந்திரகுப்த மௌரியர். பி. சமுத்திரகுப்தர். சி. அசோகர். டி. ஹர்ஷர். பதில் பி. சமுத்திரகுப்தர். விளக்கம் அவரது வெற்றிகரமான படையெடுப்புகளால் இப்பெயர் வழங்கப்பட்டது. 9. சீன பயணி யுவான் சுவாங் இந்தியா வந்தபோது ஆட்சி செய்த மன்னர் யார்? ஏ. அசோகர். பி. ஹர்ஷவர்த்தனர். சி. அக்பர். டி. கனிஷ்கர். பதில் பி. ஹர்ஷவர்த்தனர். விளக்கம் ஹர்ஷரின் ஆட்சி காலத்தில் யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்தார். 10. பானிபட் முதல் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஏ. 1526. பி. 1556. சி. 1761. டி. 1757. பதில் ஏ. 1526. விளக்கம் 1526 இல் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி இடையே முதல் பானிபட் போர் நடைபெற்றது.